விநாயகர் துதி. புனையழலும் பகை அந்தனாலர் உள்நடினால் தோறும் போற்றி செய்ப மனைகழு மாட மலிந்த வீதி மருகனிலாவிய மைந்து சொல்லாய் சினைகெழு தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்குள் செங்காட்டங் குடியதனுள் கனைவல கூறனே ஏந்தி ஆடும் கணபதீச்சரம் காமுரவே. முருகாசரணம். பக்க எண் 45. தவர்வா தோமர சூலம். தனனா தானன தானோ தனனா தானன தானோ தனனா தானன தானோ தன தான தவர்வாட்டோமர சூலம் தரியாகாதிய சூரும் தனியா சாகரமேழும் கிரியேழும் தவர்வாட்டோமர சூழல் தரியாகாதிய சூரும் தனியா சாகரமேழும் கிரியேழும் சருகா காய்கதிர்வேலும் பொருகா சேவல நீலம் ஹரிகோ தாடிய மாவும் தினை காவல் சருகா காய் கதிர்வேலும் பொருகார் சேவலு நீலல் தரிகூ தாடிய மாவும் தினை காவல் துவர்வாய் காணவர் மானும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையாதாழ்வர வாழும் பெரியோனே துவர்வாய் காணவர் மானும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையாதாழ்வர வாழும் பெரியோனே துணையாய் காவல் செய்வாயல் ருணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் புகழ்வே காவல் செய்வாயில் ருணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் புகழ்வேனோ பவமாய் தானதுவாகும் பனிகாய் தேமனாரும் பழமாய் பார்மிசை வீழும் படிவேதம் படியா பாதகர் பாயன்றியூடா பேதைகள் கேசம் பரிகோபாலிகள் யாரும் கழுவேற சிவமாய் தேனமுதூரும் திருவாக்காலொளி சேர்விரு நீற்றாலமராடும் திரியோனே சிவமாய் தேனமுதூரும் திருவாக்காலொளி சேர்விரு நீற்றாலமராடும் சிறியோனே செழுநீர் செய்நதியாரும் கொழியா கோமலம் வீசும் திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாளே செழுநீர் செய்நதியாரும் கொழியா கோமலம் வீசும் திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாளே திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாளே திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாளே. முருகாசரணம்.
சரணம். இந்த திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகளால் திரு ஓத்தூரில் அருளி செய்யப்பட்டது. இன்றைக்கு அந்த தலமானது செய்யாறு என்று வழங்கப்படுகிறது. ஞானசம்பந்த சுவாமிகளால் பாடல் பெற்ற தலம். அற்புதமாக பனையை மாற்றி அருள் செய்த தலம். அந்த செய்தியை இந்த பாடல்ல அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செய்கின்றார். ஏன்னா பல இடங்கள்ல அருணகிரிநாத சுவாமிகள் ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான்னு சொல்லுவார். தமிழுக்கும் சைவத்திற்கும் இறை பக்திக்கும் பெருமை சேர்த்தவர் ஞானசம்பந்தர். ஆக அந்த செயலை முருகன் அல்லாது வேற யாராலும் நிகழ்ப்பிக்க முடியாதுன்னு நம்ம பல சான்றுகள் சொல்றோம். அந்த வகையில இந்த பாடல்ல ஞானசம்பந்த சுவாமியுடைய அற்புதங்களை எல்லாம் இங்கே பதிவு பண்றார். இந்த சிவபெருமானுக்குரிய பாடல் பெற்ற தலங்களிலே இந்த தலம் ஒண்ணு. செய்யாற்றங்கரையிலே இந்த தலம் அமைந்திருக்கிறது. ஓத்துனா வேதம். சிவபெருமான் முனியிடங்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணதுனால இந்த தலத்துக்கு திருவோத்தூர்னு பேரு. அற்புதமான தலம். பாடல் பெற்ற தலம். தலபுராணம் உண்டு. அந்த தலத்துல எழுந்தருளிருந்து சுவாமி இந்த பாடலை பதிவு பண்றார். முதல்ல பத்தி குறிப்பிடும் போது வாளு, தண்டாயுதம், சூளம் இவைகளை எல்லாம் தரித்து பல கொலைகளை செய்த சூரன். அந்த சூரன் தனியா சாகரன்னா கடல், தனியானா வற்றாதன்னு பொருள். வற்றாத கடல்கள் ஏழும், கிரி ஏழும், கிரினா மலைகள், மலைகள் ஏழும் சருகு போல காய்ந்து போகும்படி எதிர்த்த ஒளிமிக்க வேலும். இந்த சூரன் பல கொடிய செயல்களை செய்யறான். அந்த சூரனை சாமி என்ன பண்ணாருன்னா அவருடைய வேலனால அழிச்சார். அந்த வேலினுடைய பெருமையை சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் கடல்களையும் மலைகளையும் சருகு போல காயும்படி செய்த ஒளிமிக்க வேலை உடைய பெருமான் சண்டை செய்து அவனை அழித்தார். இரு கூறாக மாறினான். ஒரு கூரை மயிலாகவும் ஒரு கூரை சேவல் கொடியாகவும் மாற்றினார். அந்த சுவாமி நீல நிறமான அற்புதமாக நடனமாடக்கூடிய குதிரை போன்ற மயிலிலே ஏறி வருகின்றான். எங்க திணைப்புணத்திலே வந்து அங்கே காவல் காத்த துவர்வாய், துவர்னா பவளம்னு பொருள், பவளம் போன்ற வாயை உடைய அந்த வேடர் குலத்து காணவர்னா வேடவர்கள், வேடுவர்கள், அந்த குறமக்கள். அந்த குலத்திலே மான் போன்று இருந்த வள்ளியையும், சுரனா தேவர்களை குறிக்கும். அந்த சுரநாடு என்பது அமரலோகம். அந்த அமரலோகத்திலே இருந்த தேனும்ன்றார். ஒப்பற்ற தேனை போன்ற தேவயானை துணையாக கொண்டான் முருகப்பெருமான். துணையாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியை நாம் எல்லாரும் துணையாக காவல் செய்யென்று. காவல்னா இங்க ரட்சிப்பாய்னு பொருள். காவல் என்றால் ரட்சிப்பாய். தெய்வயானையும் வள்ளியையும் துணையாக கொண்ட பெருமானே, துணையாக காவல் செய்வாய் என்று, எங்களை ரட்சிப்பாய் என்று வேண்டுகின்றார். உணரா பாவிகள் பாலும். இதை இறைவனை உணராத பாவிகளிடத்திலே சென்று அருமையான பாடலை யானும் புகழ் என தொலையா அழிவில்லாதன்னு பொருள். அருமையான பாடல்களை நான் சொல்லி தெரியலாமோ நிறைவா. வள்ளி தெய்வயானையை துணையாக கொண்டவனே, உன்னை உணராம பலர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள்லவா. ஆக நீந்தான் துணை என்று நாங்கள் எண்ணி வாழ்கின்றோம். ஆக எங்களை நீ ரட்சிக்க வேண்டும். உன்னை உணராத பாவிகளிடத்திலே சென்று அழிவில்லாத இந்த திருப்புகள், அழிவில்லாத திருப்புகள், இப்படி ரெண்டு பொருள் சொல்லலாம். முருகா, உன்னை உணராத பாவிகளிடத்திலே உன்னுடைய அழியாத அருமையான பாடலை நான் எடுத்து சொல்லுவது முறையோ. பிறப்பை ஒழித்து பவமாய்த்து, பவன்னா இந்த பிறப்புன்னு பொருள். இந்த உலகத்துல பிறக்கின்றன இதுக்கு பவன்னு பொருள். பவம் அறுத்தம்மை ஆண்டு கொண்டான் சிவன் நம்பிரான்னு மாணிக்கவாசகர். மாய்த்துன்னா அழித்துன்னு பொருள். இந்த பிறப்பை அழித்து பனை காய், ரெண்டு பொருள் இதுக்கு. சில இட போல இந்த சுவாமி இந்த பாட்டை படிப்போம். நம்மளோடையும் பொருத்தி பார்க்கலாம், அந்த திருவோத்தூர் தலத்திலையும் பொருத்தி பார்க்கலாம். பிறப்பை ஒழித்து ஆணாக இருந்த பனை மரம் காய்த்து. ஆனா அந்த ஊருக்கு ஞானசம்பந்த சுவாமி போகும் பொழுது பனை மரத்தை பார்க்கின்றார். இது நீண்ட காலமாக இருக்கிறதுனா அங்கே இன்னும் தலை பனை மரம் தான். அது காக்கலன்னு சொன்னோன்னே ஞானசம்பந்த சுவாமி பாடி அதனை காக்க செய்கின்றார்.
இப்படி பனைமரம் காய்த்து மணநாரும் பழமாய் பார்மிசை இந்த உலகம் முழுவதும் மனம் வீசக்கூடிய பழங்களாக இந்த பூமியிலே அது விழும்படி வேதம் படியா பாதகர்கள், வேதத்தை படிக்காதவர்களை அருணகிரிநாத சுவாமிகள் பாதகர்கள் என்று சொல்றார். பாதகம் செய்பவர், பாயை தவிர வேறு எந்த ஆடையும் உடுக்காத பேதைகள். கேசம்னா தலைமயிர், தலைமயிரை பிய்த்து பறிக்கும் கூத்தாடி சமண சமயர்கள். சமண சமயர்களை பத்தி 3 தகவல் அருணகிரிநாதர் சொல்றார். ஞானசம்பந்த சுவாமி பனையை காய்க்க செய்தார், அது நறுமணம் வீசும் பழங்களாக இந்த பூமி முழுவதும் விழும்படி செய்தார். அந்த ஞானசம்பந்தர் வேதம் படிக்காத பாதகர்களையும் பாயை ஆடையாக அணியக்கூடிய பேதையர்களையும் தங்களுடைய தலையில இருந்து மயிரை பித்து கொள்ளக்கூடிய சமண சமயத்தினர் கழுவேறும்படியாக, யாரும் கழுவேற சிவமாய் சிவமயமான தேனும் அமுதமும் ஊறினது போல திருவாக்கால், திருவாக்குனா ஞானசம்பந்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு திருவாக்குன்னு பேர். நம்முடைய வாயெல்லாம் வெறும் வாய், அவருடைய வாய் புனித வாய். சேக்கிழார் சொல்றார், புனித வாய் மலர்ந்து அழுதன். அப்ப அவருடைய திருவாக்கால் தேன் அமுதம் ஊறுவது போல தித்திக்கக்கூடிய திருவாக்கால் தேவார பாடலினால் பெருமை வாய்ந்த வெள்ளை திருநீற்றினால் ஒளி சேர் வெண் திரு நீற்றால் அமரரிடம், அமரர்கள் என்றால் தேவர்களோட சண்டை போட்ட சூரன் முழுவதையும் அழித்த சிறியவனான இளையவனான இல்ல வாங்கிடுங்க, வீட்டால போன பரவாயில்ல. இப்போ முருகப்பெருமான் அந்த தேயாற்றிலே ஆரணங்குறைய கோமளம் திருவோட்டுகளில் மேவும் ஆரணம்னா முத்துக்களை குறிக்கும். அந்த முத்துக்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய அற்புத தலமாக இருப்பது அந்த திருவோத்தூர். அந்த முத்துக்களும் மாணிக்கங்களும் மிளிரக்கூடிய ஊர் திருவோத்தூர். அந்த திருவோத்தூரிலே அழகுடன் நிறைந்து தளத்தில் விட்டிருக்கும் பெருமாளே, நீதான் எனக்கு துணை என்று எண்ணி நான் வாழ்கின்றேன். ஆக வள்ளி தேவயானை துணையாக கொண்ட பெருமானே, குறைவின்றி வாழக்கூடிய கோமானே, நீயே எனக்கு துணையாக இருந்து என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று இந்த பாடல்ல சொல்லி சமண சமயத்தவரை கழுவேற செய்தும் தன்னுடைய திருவாக்கால் தேவாரம் பாடிய பெருமைக்குரிய செய்திகளையும் சொல்லி பெருமை வாய்ந்த வெள்ளை திருநீற்றை அணிந்து இந்த நாட்டினை சைவ சமயத்திற்கு திருப்பிய பெருமைக்குரிய ஞான சம்பந்தரை குறிக்கும். சமணர்கள் வேதம் படிக்க மாட்டார்கள். சமணர்கள் கோரை பாயை தன்னுடைய ஆடையாக உடுத்திக் கொள்வார்கள். சமணர் ஒருவர் குருமாராக ஆகும் பொழுது அவருடைய தலையிலே இருக்கக்கூடிய மயிர்களை எல்லாம் ஒன்றொன்றாக பிச்சு எடுப்பாங்க. அப்படி பிச்சு எடுக்கும்போது தலையில சீல் உண்டாகும். மணிமேகலா ஆசிரியர் யார் தெரியுமா? மதுரை சூளவாணி கீழ்த்தலை சாத்தனார்னு பேர். தலையில கீழாக இருக்கும். இந்த ஒவ்வொரு மயிரா பிடிங்கி எடுக்கும் பொழுது அப்பர் சுவாமிக்கு அப்படி பண்ணாங்க. அந்த சமண சமயத்தினுடைய நிலை அந்த தத்துவம். அவர்கள் வேதம் படிக்க மாட்டார். கோரப்பாயத்தான் ஆடையாக அணிந்து கொள்வார்கள். சிலர் ஆடை அணிய மாட்டார்கள். இப்படி ஒழுங்கின நிலையில இருந்து இயற்கைக்கு முரணாக வாழக்கூடியவர்கள் அந்த சமணர்கள். அந்த சமணர் அத்துணை பேரையும் கழுவேறும்படி செய்த பெருமைக்குரிய சுவாமி சிவமயமான தேனமுதம் போன்ற தித்திக்கக்கூடிய திருவாக்கினால் பல தேவார பாடல்களை பாடி திருவண்ணீற்றை, வெண்மையான பெருமை வாய்ந்த திருவண்ணீற்றை பரப்பி அமரரோடு போர் செய்த இளையவனான சுவாமி, செழுமை வாய்ந்த நீரை உடைய செய்யாறு, அந்த செய்யாற்றங்கரையிலே முத்துக்கள் எல்லாம் கொட்டி மிளிரக்கூடிய அழகு நிறைந்த திருவொத்தூரிலே அவன் எழுந்தருளி இருக்கின்றான். அவனே எங்களுக்கு துணையாக வந்து காவல் செய்து ரட்சிப்பானாக என்று இந்த பாடல்ல சொல்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பக்கை 46. மணநூறு கோடி தந்து. தன தான தான தந்த தன தான தான தந்த தான தான தந்த
தனதான தனதான தான தந்த தனதான தான தந்த தனதான தான தந்த தனதான மனநூறு கோடி துன்ப நொடி மீதிலே நினைந்து மதனூடலே முயங்கி அதிரூப மனநூறு கோடி துன்ப நொடி மீதிலே நினைந்து மதனூடலே முயங்கி அதிரூப மடமாதர் ஆசை கொண்டு புவி மீதிலே மயங்கி மதி சீரேலாம் அழிந்து கொடிதான மடமாதர் ஆசை கொண்டு புவி மீதிலே மயங்கி மதி சீரேலாம் அழிந்து கொடிதான இணை மூடி எதிர்ந்து புவி மீதிலே உழன்று திரகான் மேலே தளர்ந்து விடுநாளில் இணை மூடி எதிர்ந்து புவி மீதிலே உழன்று விரகான் மேயே தளர்ந்து விடுநாளில் விசையான தோகை துங்க மயிலேறி ஓடி வந்து வெளிஞான வீடு தந்து அருள்வாயே விசையான தோகை துங்க மயிலேறி ஓடி வந்து வெளிஞான வீடு தந்து அருள்வாயே இணை காவல் தங்கு மலை காடேலாம் உழன்று சிறு பேதை கால் பணிந்த குமரேசா திணை வேடர் காவல் தங்கு மலை காடேலாம் உழன்று சிறு பேதை கால் பணிந்த குமரேசா திரையாழி சேது கண்டு பொருராவ நேசை வென்ற திருமால் மூராரி நங்கை அருள்பாலா திரையாழி சேது கண்டு பொருராவ நேசை வென்ற திருமால் மூராரி தங்கை அருள்பாலா முனிவோர்கள் தேவரும்பர் சிறையாகவே வளைந்த முதுசூரர் ஆனைதங்கள் கிளையோடு முனிவோர்கள் தேவரும்பர் சிறையாகவே வளைந்த முதுசூரர் தானைதங்கள் கிளையோடு முடிகோடி தூளெழுந்து கழுகோடு பாரருந்த முனைவேலி நாளெறிந்த பெருமாளே முடிகோடி தூளெழுந்து கழுகோடு பாரருந்த முனைவேலி நாளெறிந்த பெருமாளே வெளிஞான வீடு தந்து அருள்வாயே முனைவேலி நாள் எறிந்த பெருமாளே சிறுபேதை கால் பணிந்த குமரேசா முனைவேலி நாள் எறிந்த பெருமாளே. முருகாசரணம். இந்த பாடல் நமக்கு பொது பாடலாக அமைகின்றது. இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கின்றார், மன்மதனால வரக்கூடிய துன்பத்தினாலதான் நாம் இந்த உலகிலே இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்த மனமானது கோடி துன்பங்களை ஒரு நொடி பொழுதிலே நினைக்கும். மனநூறு கோடி துன்ப நொடி, ஒரு நொடியிலேயே நம்ம மனதானது அவ்வளவு எண்ணங்களை நினைக்கும். இதெல்லாம் எதனாலேனா மதனால வந்து அந்த மதனுடைய லீலையினாலே காம ஊடலிலே ஈடுபட்டு அதிரூப மிக்க அழகு, மிக்க ரூபன்னா அழகுன்னு பேர். அந்த மடமாதரை அந்த மடமாதர் மேல கொண்ட ஆசையினால் இந்த புவி மீதிலே மயங்கி மதியினா அறிவுன்னு வரும். இந்த மதியானது சீரெல்லாம் சீர்கெட்டு அந்த நிலையிலிருந்து வேறுபட்டு கொடிதாகிய வினையிலே உழன்று திரிந்து இந்த பூலோகத்திலே பல இடங்களிலே சென்று அலைந்து அந்த பெண்களிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய இன்பத்தின் காரணமாக இந்த உடலிலே பலவிதமான நோய்கள் வந்து தளர்ந்து இந்த உடலை விடும் நாளில், அந்த நாள்ல வேகம் கொண்ட அதான் விசையான தோகை, மிகப்பெரிய தோகை, அந்த தோகையை உடைய மயிலேறி ஓடி வந்து, எப்படின்னா சாமி அன்னையநாதருக்கு இந்த நிகழ்வு நடந்தது. அவர் பல நோய்களுக்கு ஆளாகி மனம் வாட்டமுற்று கலக்கமுற்று திருவருணை கோபுரத்திலிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று அவர்
வேண்டி குதிக்கும் பொழுது முருகன் எப்படி சர நேரத்துல வந்து காப்பாத்துனானே சொல்றார். இந்த உடல் பூமியில விழும்போது நீ எப்படி வரணும்? பெரிய மயில்ல நீ விரைவுல வர வந்து என்னை தாங்க வேண்டும். வெளிஞான வீடு தந்து அருள்வாயே. பாட்டினுடைய கருத்து அதுதான். முத்தியினை நீ தந்தருள வேண்டும். பரவெளியான, அதுதான் வெளிஞானன்னு பொருள். பரவெளியான ஞான முத்தியினை நீ தந்தருள வேண்டும். திணை வேடர் காவல் தங்கும். திணை வேடர், திணைப்புணத்தில இருக்கக்கூடிய வேடர்கள் எல்லாம் காவல் காக்குறாங்க அந்த மலைப்பகுதியிலே. அங்க காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியில எல்லாம் அந்த காடு முழுவதும் நீ உழன்றாய். எதனால? சிறுபேதை கால் பணித்த குமரேசா. அவருடைய காலில் போய் நீ பணிந்தப்பா. சிறுபேதையான வள்ளி, அந்த வள்ளிகளினுடைய அடியை பணிந்த குமரேசனே. திரையாளி சேது கண்டு அலைகள் வீசும் சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே சேது பந்தனம் என்ற ஒரு பாலத்தை கட்டி, அணை கட்டி, போருக்கு வந்த ராவணனை வெற்றி கொண்ட திருமால் ராமன் அவதாரம் எடுத்தார். அந்த முரண் என்ற அசுரனை கொன்ற முராரியின் தங்கை பார்வதி அருளிய பாலனே. முனிவர்களும் தேவர்களும், உம்பர் என்றால் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தவசிகள், அந்த விண்ணுலகத்தவரும் அனைவரும் உன்னை வணைந்து கொடிய அசுரர்கள் சேனைகள் முழுவதும் அழிய எல்லாத்தையும் வந்து அவனுங்க பிடிச்சிட்டான். அதனால எல்லாரும் சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க. அப்படி வேண்டின உடனே சாமி என்ன பண்ணார்? முடி கோடி, அவர்களுடைய தலைகள் எப்படி இருந்துச்சான்? கோடிக்கணக்கா இருந்துதான். ஏன்னா அவ்வளவு கூட்டம் இல்லையா சேனைகள். அசுர சேனை எவ்வளவு கூட்டம் கற்பனை பண்ணி பாருங்க. சாமி சொல்லுவார், அவர்களுடைய முடிகளை எல்லாம் கோடி கணக்கில் தூள் தூளாக கழுகுகளும் பருந்துகளும் உண்ணும்படி முனை வேலினால் எரிந்த பெருமாளே. அவங்க எல்லாம் உன்ட்ட வந்து வேண்டுறாங்க. யாரு? சேது பந்தனம் கட்டிய திருமாலினுடைய மருமகன், திணைப்புணத்திலே உழன்று வள்ளியினுடைய பாதத்தை பணிந்த குமரேசன். அந்த குமரேசனை முனிவர்களும் தேவர்களும் வந்து தொழுகின்றார்கள். ஏன்? இவர்கள் அனைவரையும் அசுரன் சிறையில வச்சுட்டான். அந்த கொடிய அசுரர்கள் சேனை, அந்த கொடிய அசுரர்களுடைய தங்கள் கிளையோடுனா அந்த அசுரர்களுடைய கூட்டத்தோடு அவங்க உறவினர்கள் உற்றார், அவனுக்கு யாரெல்லாம் வேண்டப்பட்டவன், சூரனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணானவங்க அத்தனை பேரினுடைய தலைகள், கோடிக்கணக்கான தலைகள், அந்த கோடிக்கணக்கான தலைகளையும் சிதறும்படி தூளாக மாற்றி அவற்றை எல்லாம் கழுகுகளும் பருந்துகளும் உண்ணும்படி செய்தவன் வேல் விட்டு அதை வதைத்தான், அவர்களை அழித்தான் என்று இந்த பாடல்ல சொல்றார். முருகா, நீ எனக்கு பரவலியான ஞான முத்தியை தந்தருள வேண்டும். வேலினை செலுத்தி அசுரர்கள் கோடிக்கணக்கான தலைகளை மடித்து கழுகுகளும் பருந்துகளும் உண்ணும்படி செய்தவனே என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பக்கம் எண் 47, மனைமக்கள் சுற்ற. தனதான தனனத்த தத்த தனதான மனைமக்கள் சுற்ற மெனுமாயா, மனைமக்கள் சுற்ற மெனுமாயா, வளைய கடக்க அறியாதே, வளைய கடக்க அறியாதே, மனைமக்கள் சுற்றும் எனுமாயா, வளைய கடக்க அறியாதே, வினையிற் சேருக்கி அடிநாயேன், வினையிற் சேருக்கி அடிநாயேன், விழலுகிரைத்து விடலாமோ, விழலுகிரைத்து விடலாமோ, சுனையை கலக்கி விளையாடு, சுனையை கலக்கி
விளையாடு சொருப கூரத்தி மணவாளா சொருப கூரத்தி மணவாளா தினன சரித்திர முலதேவன் தினன சரித்திர முலதேவன் சிறை வெட்டி விட்ட பெருமாளே சிறை வெட்டி விட்ட பெருமாளே விழலு கீரைத்து விடலாமோ சிறை வெட்டி விட்ட பெருமாளே சொருப கூரத்தி மணவாளா சிறை வெட்டி விட்ட பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த பாடல் பொது பாடல். சாமி இந்த பாடல்ல இந்த வாழ்க்கை நம்ம வாழ்றோம்ல, இந்த உலக வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம் பயன் உடையதாக மாற்றிக் கொள்ள வேண்டும். இதனை நாம் வீணாக கழிக்க கூடாது. இந்த வாழ்வு வீணாக போறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த வாழ்வு சிறப்பானதாக அமைவதும் நம்ம கையில தான் இருக்கு. சுவாமி சொல்ற மனை மக்கள் அப்படின்னா மனைவின்னு பொருள். மனைனா மனைவின்னு பொருள். மக்கள் என்றால் அவர்களுடைய குழந்தைங்க. மனைவி, மக்கள், சுற்றம் என்றால் நம்முடைய உறவினர்கள் எனும் என்ற மாயா, இதெல்லாம் மாயை. இந்த மாயையினுடைய வலையை கடக்க அறியாமல், இந்த மாயையாகிய இந்த மனைவி, மக்கள், உறவினர் என்ற வலையை விட்டு வெளியேற தெரியாமல் வினைகளினால் மகிழ்ச்சியும் கர்வமும் அடைந்த நாயினும் கீழான அடியேன், அடிநாயேன், நாயிலும் கீழான அடியேன், வீணுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை கழித்திடுகின்றேனே, இது நன்றா? துணையை கலக்கி விளையாடும், சுனைக்குள்ளே புகுந்து அதனை கலக்கி விளையாடும் வடிவழகி வள்ளி என்ற குரத்தி என் மணவாளா, நாள்தோறும் நல்ல வழியிலே செல்லும் தேவர்கள் அவர்களை சிறையிலிருந்து நீக்கி அருள் செய்த பெருமாளே, சிறையிலிருந்து நீக்கி அவர்களை மீட்டு அருள் செய்த பெருமாளே, இந்த உலகத்திலே நான் எந்தவித பயனும் இல்லாமல் வீணாக வாழ்நாளை கழிக்கின்றேன், இது நன்றா அல்ல. என்ன வேண்டார் சுவாமி, இந்த வாழ்க்கையை நான் பயனுடையதாக மாற்ற வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடல்ல வேண்டுகின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பக்க எண் 47. செய்ய செய்ய அருணா. தன 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 நாதன தன 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 நா தன 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 தான செய்ய செய்ய அருணாதிரி சிவயன செய்ய செய்ய அருணாதிரி சிவயன செய்ய செய்ய அருணாதிரி நம சிவய திருமூலா செய்ய செய்ய அருணாதிரிய நம சிவ செய்ய செய்ய அருணாதிரிவய நம சிவ செய்ய செய்ய அருணாதிரி சிவய நமஸ்தன மாரி செய்ய செய்ய அருணாதிரிதனின் விழிவை தரகர சரணாதிரி என உருகி செய்ய செய்ய குரு பாக்கியமென மருவி சுடர் தாலை சிவ சிவ சரணாதிரி செய்ய செய்யன சரண்மிசை தொழுதே தீய சுவை பெருக
திருவடி சிவவாக்கிய கடலமுதை குடியேனோ செய்ய செய்ய சரணாதிரி என முனிவர் கணமிது வினை காத்திடுமென மறுவ செடமுடி மலை போற்ற உணர்களவிய சுடும் வேலா திருமடியபரா திடுமென இருவர் கடிதலை தெரியா படி நின அருண சிவசுடர் சிகி நாட்டவனிரு செவியர் புகழ்வோனே செய்ய செய்ய சரணாதிரி எனும் அடியேர் கிருவினை பொடியாக்கிய சுடர் வெளியீர் சிறு நடமிது பார்த்திடுமென மகிழ்பொர் குருநாதா திகழ் கிளி மொழிப்பார் சுபகிதழமுத குரமகள் முலை மேற் புதுமண மருவி சிவகிரி அருணா திரிதல மகிழ் போர் பெரு மாலே திகழ்கிளி மொழிப்பார் சுபகிதழமுத குரமகள் முலை மேற் புதுமண மருவி சிவகிரி அருணா திரிதல மகிழ் போர் பெரு மாலே சிவகிரி அருணா திரிதல மகிழ் போர் பெரு மாலே சிவகிரி அருணா திரிதல மகிழ் போர் பெருமாலே பெருமாலே பெருமாலே. சரணம். இந்த திருப்பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையிலே அருளி செய்தது. இந்த பாடலிலே வரக்கூடிய அருணாத்திரி என்பது அருணாச்சலமான திருவண்ணாமலையை குறிக்கும். ஜெய ஜெய அருணாத்திரி சிவய நம என்று சொன்னார். ஜெய ஜெய அருணாத்திரி அருணாச்சலா மசிவயன பஞ்சாச்சரத்தினை ஐந்தெழுத்தினை ஐந்தாக வகைப்படுத்தி இந்த பாடல்ல முதல்ல சுவாமி சொல்லிக்குவாங்க. நமசிவய பொருளோனே என்று முருகனை கருதுவது சுவாமியினுடைய மாண்பு. இப்ப இந்த நமசிவாயன்ற மந்திரத்துக்கு என்ன பொருள்னா தேவாரங்கள்ல சிவபெருமான சொல்லுவாங்க. ஆனா அருணகிரிநாத சுவாமிகள் இங்க முருகனை சொல்ற. என்ன காரணம்னா ரெண்டு பேரும் வேறு வேறு அல்ல ஒருவர் என்ற எண்ணிக்கையில சுவாமி பாடினார். அப்ப இங்க அருணாச்சலேஸ்வரரை துதிக்கும் போது அந்த அருணாத்திரியில எழுந்தளிக்கக்கூடிய பெருமானை பஞ்ச அச்சரம் பஞ்சனா ஐந்து எழுத்துக்கள் வடிவாக இருப்பவன் சிவபெருமான். சிவயனம மசிவ ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். இந்த சிவயனம என்பதை வேத ஆகமப்படி பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள். பஞ்சாட்சரம் பஞ்சுனா அஞ்சு அக்ஷரம். இது சிவயனம என்ற பஞ்சாட்சரம் வேத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். ஏன்னா நால்வர் பெருமக்களுடைய வாக்குல நமச்சிவாயன்னு சொன்னவரும் மாணிக்கவாசகர், சிவாய நமன்னு சொன்னவரும் மாணிக்கவாசகர், சிவசிவன்னு சொன்னவரும் மாணிக்கவாசகர். மற்றவங்கெல்லாம் சில இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, கற்றுணை ஊட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே தூள பஞ்சாக்கரம்னு பேர். நமச்சிவாயவே காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி கொய்ப்பதும் வேதம் நான்கிடும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞான சம்பந்தம். மற்ற பெற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தெய்த்தலும் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் ஊர் சிறு பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே சுந்தரமூர்த்தி. இந்த வகையிலே இந்த சிவாய நம என்ற இந்த மந்திரத்தை, இந்த பஞ்சாக்கரத்தை, சிவ பஞ்சாக்கரத்தை மாற்றி மாற்றி நமக்கு அருளி செய்கின்றார். சித்தர்களுடைய பாடல்ல, சிவவாக்கிய சித்தர் பாடல்ல இதை பயன்படுத்தி அவர் இந்த முறையை மாற்றி ஒவ்வொரு பஞ்சாக்கரத்தையும் சொல்லி அதற்கான பொருளை சொல்லுவார். சிவய நம வய நமசி நம சிவய எனம சிவ நம சிவய. அதை ஒவ்வொரு வார்த்தையும் முன்னும் பின்னும் மாறி வெவ்வேறு பொருள் தந்து நிற்கும். அதுபோல
இங்க அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாங்க. அருணாச்சல பெருமான் நமச்சிவயத்துக்கான மூல பொருளாக இருக்கின்றார். இதுல சொல்லுவார், நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம. ஏன்னா இந்த ஐந்தெழுத்தை பத்தி தெளிவா படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். சுவாமி எல்லா தவ வலிமையும் பெற்றவர். அவர் இதனை சொல்லிட்டார் எளிமையா. இந்த ஒவ்வொரு மந்திரத்திற்குமே ஒவ்வொரு நுண்ணிய பொருள் உண்டு. இத வெளிப்படையா எல்லாரும் இந்த பாடல்ல பலர் இந்த பாடலை மேலோட்டமான பொருளை சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 எழுத்தும் 5 முறை அந்த மந்திரம் வந்திருக்கும். சிவய நம, வய நம, மசிவயன, நமசிவய, எனமசிவ, வய நமசி. இந்த 5 மந்திரங்களும் குருநாதர் மூலமாக உபதேசிக்கப்படுவது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மந்திரம் என்பது ஒரு குருநாதரிடத்திலே சென்று நம்முடைய வினைகளை எல்லாம் அந்த குருநாதர் நீக்குவார். குருநாதரானவர் என்ன செய்வார்? நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குவார். சித்தமலம் அறிவித்து, மாணிக்கவாசகர் சொல்றார், சித்தமலம் அறிவித்து. அப்ப சித்தமலம் அறுத்தால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய தீவினைகள், கர்மாக்கள், அதையெல்லாம் அழிக்கும் போது நாம் என்ன ஆவோம் தெரியுமா? சிவமாம் தன்மை பெறுவோம். மாணிக்கவாசகர் சொல்றார், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. அப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் மருந்து போன்றவை, முத்தி பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய திருவாவடுதுறை ஆதீனத்தை கண்ட குருமணிகளுக்கு பஞ்சாக்கர தேசிகர்னு பேரு, நமச்சிவாய மூர்த்திகள்னு பேரு. நமச்சிவாய சொரூபமாக அங்கே சுவாமிகள் எழுந்தருளி அந்த திரு ஆவடுதுறை கோகலி என்று பெறும். கோகலி ஆண்ட குருமனிதன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். கோமுத்தீஸ்வர பெருமான் அந்த சுவாமி துஞ்சும் போது ஆக வந்து துணையனுக்கு ஆகி நின்ற அஞ்சல் என்று அருளாயே ஆவடுதுறை உலாகி. நாம தூங்கும் போது கூட திருவாவடுதுறை பெருமான் நமக்கு துணையாக இருப்பார். அந்த இடங்கள்ல இந்த குருமூர்த்தி அமைகின்றார். நமசிவாய மூர்த்திகள் என்ற திருப்பெயர் தாங்கி, நமச்சிவாயன்றது உயர்ந்த சொல் அல்லவா, அதனால அதை பஞ்சாக்கர தேசிகர்னு சுவாமிக்கு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஏன்னா நமசிவாயன்னு எளிமையா சொல்ல முடியாதுங்க. அதை சொல்றவன் மாபெரும் புண்ணியம் பண்ணிருக்கும் தான் சொல்ல முடியும் நமசிவாயன்னு. அதை மாணிக்கவாச சுவாமி எல்லா உயிர்களும் அனுபவிக்கின்றதுக்காக நமசிவாயனே தொடங்குறார். நீங்க நல்லா கவனிக்கும் போது தெரியும், இது நமக்கு சாதாரணமா இருக்கிறோம். ஆனா உபதேச மந்திர பொருளாலே, அந்த பொருள் என்ன தெரியுமா? இதுதான். வெளிப்படையா சொல்லக்கூடாது, தப்புதான். இருப்பினும் நான் உங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்படி மிக மிக மேன்மை பொருந்தியது இந்த மந்திரம், பஞ்சாக்கர மந்திரம். இந்த பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய 5 வகையையும் சொல்லி மாறி மாறி ஜெபித்து அருணாச்சலத்தின் கண்ணை வைத்து செய்ய அருணாத்திரிதனில் விழி வைத்து திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி. எப்படி தெரியுமா? உலக பொருள்கள் ஒன்றையும் நினைக்காமல் அது ஒன்றை மட்டும் நினைக்க வேண்டும். அருணகிரியை மட்டும் நினைக்க வேண்டும், அருணாச்சலத்தை மட்டும் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு முக்தி கிட்டும். அது சொல்லுவதுதான் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி. அப்படி இந்த பஞ்சாக்கர ஜபம், நமசிவய என்ற மூலப்பொருள், இதனை மாறி மாறி ஜெபித்து அந்த அருணாச்சலத்திலே தன்னுடைய கண்ணை வைத்து தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அந்த திருவண்ணாமலையிலேயே கொண்டு, இங்க அருணாச்சலன்றது அந்த மலையைத்தான் குறிக்கும். அரகர என்று மலையை சிவமலை என்று அதை தியானித்து ஜெய ஜெய என்ற மந்திரம், இந்த மந்திரம் சாமி சொல்றாரு, குருபாக்கியம் குருநாதனால தந்தது. இது குருதாங்க சொல்லணும், குருதான் சொல்லணும் இந்த மந்திரத்தை. சுவாமி நமக்கு குருவாக இருக்கிறார். நமக்கு எல்லாத்துக்கும் குருநாதர், பரம குருநாதர் அருணகிரிநாதர் சுவாமி. அதை சொல்றார். ஒவ்வொரு நூல்லையும் இந்த பஞ்சாக்கரத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதுல திருப்புகள்ல இந்த பாடல்ல விரிவா பேசியிருக்கிறார். இது உபதேச பாடல். சாமி சொல்றார், நினைத்து தியானித்து சிவமலையாக இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலத்தை தியானித்து இந்த ஜெய ஜெய என்ற இந்த மந்திரம், இந்த ஜெய ஜெயன்னு தான் சொல்றார், மந்திரத்தை சொல்லல. குரு இதுதான் உபதேசம் பண்ணான்னு சொல்லக்கூடாது. அதனால சொல்றார், ஜெய ஜெய என்னும் இந்த மந்திரத்தை செய்ய குருபாக்கியம் என மருவி குருவால் தந்தது என்று உள்ளம் பொருந்தி மருவி சுடர் தாளை அந்த பேரொடியாக விளங்கக்கூடிய திருவடியை சிவசிவ
சரணன்னா திருவடி. அந்த திருவடியை ஜெய ஜெய என புகழ்ந்து போற்றி போற்றி சய சய போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி சய சய போற்றின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அது போல சய சய போற்றி என்று அந்த பெருமானினுடைய திருவடியை அந்த மலையை விழுந்து தொழுது இன்பம் பெறுகின்றார். கிரிவலம் போறோம், யாரு ஒழுக்கமா நடந்துக்கிறா? போகும்போது பட்டாணி வாங்கி சாப்பிடுறோம், தாண்டி மசாலா கல்ல, பொடி உருண்டை, கடலப்பருப்பு எல்லாத்தையும் அது கிரிவலமே கிடையாது. அண்ணாமலையார் கிளம்பிடுவாரு, உண்ணாமலை கூட்டிட்டீங்க, நம்ம இருக்கக்கூடாது, இவனுக்கு ரொம்ப அட்டூழியம் பண்றானுங்க, கிரிவலம்ன்ற பேர்ல என்னென்ன பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப தவறானது. சாமி கண்டிச்சு சொல்றாரு. அது சிவமலையா? அந்த மலையே சிவம். சாமிக்கு பேரு அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலம். மலைக்கு பேரு அருணாச்சலம், அந்த ஊருக்கு பேரு அருணாச்சலம். இது மூணும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலம் சிவ வடிவாக சுவாமியே இருக்கிறார். இன்னொரு குறிப்பு, பொருத்தமான குறிப்பு என்ன தெரியுமா? திருவண்ணாமலையில 7 முருகப்பெருமான் இருப்பார். 7 முருகப்பெருமான், 6 முருகப்பெருமானுக்கும் கோயில் இருக்கும். இன்னொரு முருகப்பெருமான் யார் தெரியுமா? அந்த மலை முருகப்பெருமான். அண்ணாச்சரமன் சொல்றார், அளவில் வடிவான இளைய பெருமான். அளவில் வடிவானனா அந்த அருணாச்சலத்தை குறிக்கும், அருணாச்சல சிகரத்தை குறிக்கும். அப்ப அருணாச்சல சிகரம் தான் நமக்கு சிவபெருமான், அருணாச்சல மலைதான் நமக்கு சிவபெருமான். வடக்குல இருந்து வந்தவங்க சுவாமி தரிசனம் பண்ண முடியாம ரொம்ப சிரமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க, நம்ம குருநாதர் பரம குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள் சொன்ன இந்த வரியை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரண்மிசை தொழுது ஏற்றி சுவை பெறுக. அந்த மலை சிவபெருமானுடைய திருவடியாக விளங்குறதா. அதனால என்ன செய்யணும்? அந்த மலையில விழுந்து தொழுது போற்றி இன்பம் பெறுங்கள் என்று சொல்றார். இன்பம் பெருகி அந்த திருவடி, அந்த ஆண்டவனுடைய மந்திரம் வாக்கியன்னு சொல்றார். வாக்கியம் அது எப்படிப்பட்டது? கடல் அமுதத்தை போன்று, கடலிலே இருந்து, எந்த கடல்? பார்க்கடலிலே இருந்து கிடைத்த அமுதம் போன்று இன்பரசம், அதை பருகி நான் மகிழ வேண்டும். ஜெய ஜெய சரணா திரி என முனிவர் கணம். இந்த மலையை முனிவர்கள் எல்லாம் சுத்தி ஜெய ஜெய என்று இந்த மலையை போற்றுகின்றார்கள். முனிவர் கூட்டங்கள் எல்லாம் ஞான தபோதனரை வா என்று இழுக்கும் மலைய அருணாகிரி. அந்த அருணகிரி அந்த மலையினுடைய பெருமையை சொல்றார். இது வினை காத்திடும் என மறுவா. இந்த திருமலை வினையிலிருந்து நம்மை காத்திடும். இந்த மலை உடலையும் முடியையும் கிரவுஞ்சம் 7 குலகிரி என்னும் மலைகளை காப்பாற்றுவதாக நினைத்த அசுரர்கள் எல்லாம் மடிந்து விழும்படி சுட்டரித்த வேலாயுதனை. இந்த மலை போல கிரவுஞ்ச மலை இருந்துதான். அந்த கிரவுஞ்ச மலை என்ன செஞ்சுச்சான்? பெரிய பெரிய குன்றுகளாக மாறி தன்னுடைய அண்ணனின் நகரமான தாரகாசன் அங்க இருந்தான். தாரகாசன் என்ன செஞ்சான் தெரியுமா? நம்ம அண்ணனை எப்பயாவது நம்ம காப்பாற்றணும், வீரமகேந்திரபுரத்தை இந்த சிறுவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு வீரமகேந்திரபுரத்தை மறைஞ்சு நின்றானா. அப்ப சாமி என்ன பண்ணாருன்னா, சுடும் அவுணர்கள், அந்த அவுணர்களாகிய அசுரர் குலம் முழுவதையும் தன்னுடைய வேலாயுதத்தால் சுட்டரித்தவன் திருமுடி அடி பார்த்திடு என இருவர் திருமுடியையும் திருவடியையும் கண்டுபிடியுங்கள் என கூறி திருமாலும் பிரம்மனாகிய இருவரும் அடியையும் முடியையும் தெரியாத வண்ணம் நின்ற செந்நிற சுடராகிய, தெரியாபடி நின்ற சுடர், அப்படி செந்நிறமாக நின்ற சுடராகிய நெருப்பு கண்ணை உடைய இரு செவிகளிலும் கண்ணை உடைய சிவபெருமானுடைய 2 காதுகளிலும் பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுடைய திருவடி மலையை போற்றி இது சிவமலையே என்று இருவினை பொடியாக்கி சுடர் வெளியில் எனது நல்வினை தீவினை திருநடனம் என்னது? P/Q. டிஸ்டர்ப் பண்றீங்க? திருநடனம் இது பார்த்திடும் என மகிழ் பொன் குருநாதா. நல்வினை தீவினைகளை எல்லாம் பொடியாக்கி சுடர் வெளியில் என்றால் ஒளி வெளியில். திருநடனம் அந்த சுவாமியினுடைய அழகிய நடனத்தை காணும் பொழுது திகழ்கிளி மொழி பால் சுவை இதழமுத விளங்குகின்ற கிளிமொழி போன்று பாலின் சுவை போல வாய் இதழில் அமுதம் போல அமைந்த குறமகள் முளை மேல் புதுமணம் மருவி குறப்பெண்ணாகிய வள்ளியின் மார்பிலே புது மனத்தை சுகித்து
சிவகிரி அருணாத்திரி தலம் மகிழ்வுன் பெருமாளே. சிவமலையாக விளங்கக்கூடிய அருணாச்சலத்தில் மகிழ்ந்து விரும்பும் அழகிய பெருமாளே, உன்னை முனிவர்கணம் முழுவதும் இந்த மலையை திருவடி என்று எண்ணி வணங்குகின்றார்கள். இந்த திருமலை வினைகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். இந்த திருமலை நான்முகனும் திருமாலும் தேடனாத நிலையில் நின்ற சிவ நிற செஞ்சுடராகிய சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய இரு செவிகளிலும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவனை, எனது வினைகளை எல்லாம் பொடியாக்கி இருவினை பொடியாக்கின்றார். என்னுடைய நல்வினை தீவினை ஆகிய இரு வினைகளையும் பொடியாக்கி திருநடனத்தை பார்ப்பாயாக என கூறி எனக்கு அருள் செய்த குருநாதனே என்று தன்னுடைய பெருமானை இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் பலவாறாக போற்றுகின்றார். சிவ பரத்துவம் பேசுகின்றார், பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமையை பேசுகின்றார். இதனையெல்லாம் விட அந்த அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய அருணகிரி, அந்த திருமலையானது சிவபெருமான் முருகப்பெருமானுடைய திருவடியாக விளங்குகின்றது. அந்த மலையை தொழுங்கள், அந்த மலையை வலம் வாருங்கள், அந்த மலைகளை தொழுது புலம்பி அவனை போற்றி பாடுங்கள் என்று இந்த பாடலிலே பஞ்சாக்கரத்தோடு இணைத்து அவர் சொல்லுகின்றார். முதலாக சொல்லக்கூடிய சிவயனம என்பது வேதாகமப்படி வருவது. இந்த மந்திரத்திலே கடைசி அச்சரம்னா எழுத்து, கடைசி எழுத்து முதலாக வந்து வருவது மசிவய நம அப்படின்னு சொல்றார். மூணாவது இடத்திலே கடைசி அச்சரம் வருவது நமசிவய. நாலாவது இடத்திலே கடைசி அச்சரம் முதலாக வருவது எனமசிவ. அஞ்சாவது இடத்திலே கடைசி அச்சரம் முதல்ல வருவது வயநமசி. இப்படி மீண்டும் கடைசி அச்சரத்தை முதலாக வைத்து கடைசி எழுத்தை முதலாக வைத்து சிவயனம என்ற பஞ்சாக்கர சக்கரம் தொடர்ந்து மாறி மாறி வருவது போல இந்த பாடலை பரம குருநாதர் அமைத்து கொடுத்திருக்கின்றார். முத்திக்கு வித்தாக விளங்கக்கூடிய, முத்தி தரக்கூடிய பஞ்சாக்கரம், முத்தி பஞ்சாக்கரம்னே பேரு. இந்த முத்தி பஞ்சாக்கரத்தை இந்த பாடலிலே வைத்து அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவதனால் இந்த எழுத்துக்களை எல்லாம் நான் பெறும் பொழுது உங்களுக்கு புரியாது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்னார். நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல, குருநாதர் மூலமாக சிவாய நம என்ற வார்த்தையை நான் கேட்க பெற்றேன்னார். அதை நான் உங்க இடத்துல சொன்னேன், நீங்க எப்படி ஒத்துழைக்கிறீங்கன்னு நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? அப்ப நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல, குருநாதர் மூலமாக எனக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை நான் பெற்றேன்னாரு நம்ம குருநாதர். சிவய நம வயநமசி நமசிவய எனமசிவன்னு பஞ்சாக்கரத்தை சக்கரம் போல அமைத்து இந்த திருப்பாடலிலே சொல்லுகின்றார். திரு அருணையினுடைய மேன்மை, அந்த மலையினுடைய சிறப்பு, அங்கே முனிவர்கள் தொழுவதும் வினைகளை பொடி பொடி ஆக்குவதும் இரு வினைகளையும் நீக்குவதுமாகிய மேன்மையான கருத்துக்கள் எல்லாம் இந்த திருப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. முருகாசரணம். முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வேலை உள்ளவங்க லெஃப்ட் ஆயிருங்க. இங்க பேசிக்கிட்டு உங்க வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டாம், ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. பேசுறவங்க இருக்க வேண்டாம், போயிருங்க. அது அடுத்தவங்களுக்கு இடையூறா இருக்கு. நான் ஆஃப் பண்ணா அம்மா பாட முடியாது, அதனாலதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வேற நான் உங்களை எதுவும் சொல்லல. முருகாசரணம். அம்மா அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் வடிவது நீலங்காட்டு. தன தன தானந்தாத்த தன தன தானந்தாத்த தன தன தானந்தாத்த தன தான தன தன தானந்தாத்த தன தன தானந்தாத்த தன தன தானந்தாத்த தன தான வடிவது நீளம் காட்டி முடிவுல காலன் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனோடு மாமன் பாட்டி முதலுற ஓரும் கேட்டு மதிகிட மாயம் தீட்டி உயிர் போமுன் படிமிசைதாலும் காட்டி உடலுறு நோய் பண்டேற்ற பழவினை பாவன் தீர்த்து அடியேனை பறிவுடு நாளும் காத்து விரி தமிழாலங்கூர்த்த பரப்புகழ் பாடென்றாட்கொண்டருள்வாயே முடிமிசை சோமன் சூட்டி வடிவுல ஆலங்காட்டில் முதிர் நடமாடும் கூத்தர் புதல்வோனே முருகவிழ் தாருஞ்சூட்டி ஒரு தனி வேழங்கூட்டி முதல் மரமானின் சேர்க்கை மயல் கூர்வாய்
இடியென வேகம் காட்டி நெடி தரு சூலன் தீட்டி எதிர்பொரு சூரன் தாக்க வரையே இலகிய வேல் கொண்டார்த்து உடலிரு கூறாக்கி இமையவரே தந்தீர்த்த பெருமாளே இமையவரே தந்தீர்த்த பெருமாளே இமையவரே தந்தீர்த்த பெருமாளே. முருகாசரணம். இந்த பாடல் திரு ஆலங்காட்டிலே பாடப்பெற்றது. ஆலங்காடு காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் நடனமாடி திருக்கோலம் காட்டிய பகுதி. சிவபெருமானுக்கு தமிழ்நாட்டிலே பஞ்ச சபைகள் உண்டு. பஞ்சன 5 சபைகள் என்றால் சுவாமி எழுந்தருளி நடனமாடக்கூடிய பகுதி. அதிலே தில்லையிலே பொன் அம்பலத்திலே கனக சபையிலே சுவாமி தாண்டவம் ஆடுகின்றார். அதுக்கு ஆனந்த தாண்டவம்னு பேர். ஆனந்த தாண்டவம் இகபர சௌபாக்கியத்தை தரக்கூடியது. அங்கே பெருமான் கொள்ளக்கூடிய தாண்டவம் ஆனந்த தாண்டவம்னு பேர். மதுரையிலே வெள்ளி அம்பலம் ரஜத சபை என்று வழங்கப்பெறும். இங்கே சுவாமி கால் மாறி ஆடினார். திருவிளையாடல் புராணத்துல பாத்துக்கங்க, ஏன் கால் மாறி ஆடினார். கால் மாறி ஆடினார். இதற்கு சந்தியா தாண்டவம்னு பேர். சந்தியா தாண்டவம் வேண்டுதலை தரக்கூடியது. ஏன்னா ராஜா சாமி ரொம்ப நாளா நீ ஒரே ஸ்டெப்பே போட்டிருக்க, உன் கால் ரொம்ப வலிக்காதா, காலை மாத்தி ஆடுன்னு கேட்கிறார் பாண்டிய ராஜா, ராஜசேகர பாண்டியன். அதனால சுவாமி தன்னுடைய பக்தனுக்காக கால் மாறி ஆடினார். வேண்டுவதை எல்லாம் தரக்கூடிய மூர்த்தி வெள்ளியம்பலவான பெருமாள் என்று இந்த 2வது சபையாக மதுரையை சொல்லுவார். 3வது நெல்லையிலே அவன் ஆடக்கூடிய தாமிர சபை. அதுக்கு முனி தாண்டவன்னு பேர். அங்க சுவாமி தாமிர சபையில ஆடுவதற்கு முனி தாண்டவன்னு பேர். முனி நடனம் என்பது ஆன்மாக்களினுடைய வினைகளை எல்லாம் கவர்வது. அதுக்கப்புறம் குற்றாலத்திலே அவன் ஆடுகின்றான். சித்திர வடிவிலே இருப்பான். சித்திர சபைன்னு குற்றாலத்திலே சுவாமி ஓவிய வடிவிலே இருந்து தாண்டவம் ஆடுவான். அதுக்கு உன்மத்த நடனம்னு பேர். உன்மத்த தாண்டவம்னு பேர். திரு ஆலங்காட்டிலே அவன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடுறான். ஊர்த்துவ தாண்டவம் என்ன தெரியுமா? பிறவியை நீக்கும் என்பது ஊர்த்துவ தாண்டவம். காரைக்கால் அம்மையார் அமர்ந்து பாட சிவபெருமான் தன்னுடைய திருவடியை ஆகாயத்தின் உச்சியின் மேல் செலுத்தும்படி அவன் ஆடுகின்றான். சம்ஹார தாண்டவமும் சம்ஹாரம், பிறவியை சம்ஹாரம் செய்வது அந்த தாண்டவம். அந்த இடத்துல எழுந்தருளி அந்த பெருமானை தொழுது துதிபாடி இந்த பாடலை சொல்றார். உடலிலே நிறம் கருநீளமாக கட்டி அந்த முடிவு காலம், இந்த ஆன்மாவினுடைய முடிவு காலம். அப்ப எமன் வருவான். கரிய நிறத்தை, அவனோட ட்ரெஸ்ஸும் கருப்பாத்தான் இருக்கும். கையில வச்சிருக்கக்கூடிய பாச கயிறு கருப்பு. அவை வரக்கூடிய யமன், அந்த யமன் வாகனம் எருமக்கடா, அந்த எருமக்கடா கருப்பு. கூட வர கிங்கரன் கருப்பு. அவன் பல்லு கருப்பு. சிவபெருமான் யமன் பல்ல புடுங்கினார். திருவாஞ்சிய தலபுராணத்தில் சொல்லு. அதான் வழிபாடு பண்ணான். யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தன்னதி உண்டு திருவாஞ்சியத்துல. போய் பாருங்க, மரண பயம் நீக்கும் தலம். அடிச்சு அவனை உட்கார வச்சு பல்ல புடுங்கி உட்கார வச்சார். திருவாஞ்சியத்தில் சீர்பர இருந்தும் மறுவாறு குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் மாணிக்கவாசல் சொல்றார். அவன் உடல்ல இந்த அங்கங்கள் எல்லாம் அவன் புனைந்து கருநீளத்தோட, அது நீல நிற கருநீளம், அந்த ரூபத்துல அவன் வருவான். என்னை அருகி வருவான். காலன் வரும்பொழுது, அவனுடைய தூதரும் வரும்பொழுது வளைத்து எரிகின்ற பாசம், பாசக்கயிறு, அந்த பாசக்கயிறை கொண்டு எரிவான். எரியும் பொழுது மரணம் வரும். அந்த மரணம் வருகின்ற பொழுது மகனோடு மாமன், பாட்டி முதல் உறவோரும் கெட்டுமதி கெட, புத்தி கலங்க. யாராரு? மகன், மாமன், பாட்டி முதலிய உறவினர்கள் எல்லாம் இந்த மரண நிலை இதனையெல்லாம் பார்த்து கேட்டு அறிந்து கலங்க. மாயையால் ஆன இந்த உலகத்திலே இந்த உயிர் இருந்து நீங்குகின்றது. தீட்டி
உயிர் முன் இந்த உயிரானது போவதற்கு முன்பாக படிமிசை தாளும் காட்டி உடல் ஒரு நோய் பண்டு ஏற்ற பலவினை பாவம் தீர்த்து இந்த பூமியிலே உனது திருவடிகளை காட்டி உடலுக்கு ஏற்பட்ட நோய்கள் முன்பு செய்த கர்ம பயனால் வந்த பல வினைகள் இந்த பாவங்களை எல்லாம் ஒழித்து உன் அடியேனை பரிவோடு நாளும் காத்து உனக்கு அடியவனாக இருக்கக்கூடிய என்னை நீ நாளும் காக்க வேண்டும். யமன் வருவான், அவனோட தூதர்களும் வருவாங்க, பாசக்கயிறை என் மீது வீசுவாங்க. இந்த வீசும்போது என் உயிர் போகும். நான் செத்த செய்தியை கேட்டு மகன், மாமன், பாட்டி முதலிய உறவினர்கள் எல்லாம் புத்தி கலங்கி நின்று வருந்துவாங்க. இந்த உலக மாயையில விழுந்து நான் இப்படி சாவதற்கு முன்பாக இந்த பூலோகத்திலே உன்னுடைய திருவடிகளை காட்டி உடலுக்கு ஏற்பட்ட நோய் என்ன நோய் தெரியுமா? காய்ச்சல், தலைவலி, ஜுரம் அது கிடையாது. கர்ம வினை, கர்ம வினைகளாகிய பல வினைகள், வினை பவம் பாவம் தீர்த்து பவம் இந்த பிறவியில இருக்கக்கூடிய வினைகள் பாவம், அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி இந்த பவத்திலே என்னை மீண்டும் பிறக்காமல் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அடியேனை அன்போடு நீ நாள்தோறும் காத்தருளி அழகிய தமிழ் மொழியால் மேலான திருப்புகள் விரிதமிழாம் பர, பரனா மேன்மைன்னு பொருள். திருப்புகள் எப்படி? பரவுகள். இந்த பரவுகளை பாடு என்று ஆட்கொண்டு அருள்வாயே முருகா. என்னுடைய வாழ்க்கையில யமன் வரக்கூடாது, நீதான் வர வேண்டும். நீ வந்து என்னை ஆட்கொண்டு என்னை காப்பாற்றி தமிழால் பாடு, திருப்புகள் பாடு என்று நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். முடிமிசை தலையிலே சந்திரனை தரித்து அழகுள்ள திரு ஆலங்காடு என்னும் ஊரினிலே முதிர் நடமாடும் கூத்தர் புதல்வோனே, முதன்மையாக நடனமாடக்கூடிய நடராஜாவின் மகனே, முருகவில் தாரும் சூட்டி ஒருதனில் வேலும் கூட்டி நறுமணம் கமலும் மாலையும் சூட்டி ஒப்பற்ற யானை விநாயகரை வரவழைத்து முதல் மரமானின் சேர்க்கை மயல் கூறுவாய் முன்பு மரண வேடர்னு பொருள். வேடர் குல மானாகிய பெண்ணாகிய வள்ளியை சேர்க்க வேண்டும் என்பதற்காக விநாயக பெருமான் வந்தார். வந்தவனே இடியென வேகம் காட்டி, இடியை போல வேகத்தை காட்டி புலால் நாற்றம் கொண்ட சூலாயுதத்தை கையில் எடுத்து எதிர் வந்த சூரன் சண்டைக்கு வர அவனை அழைத்து சென்று இரு கூறாக வேலாயுதத்தை செலுத்தி அன்று ஒரு நாள் ஆக்கி தேவர்களின் துன்பத்தை நீக்கிய பெருமாளை, இமையவர் ஏதம் தீர்த்த பெருமாளை. இமையவர்களுக்கு துன்பம் வந்துச்சுல்ல, அந்த துன்பத்துக்காக சாமி வாரார், கையில வேலாயுதத்தோட வாரார். சண்டை போடுறதுக்கு யாரு வரா? சூரன் வாரான். சூரன், முருகப்பெருமான், முருகப்பெருமான் எல்லாரையும் வேளால சங்காரம் பண்ணார்ல, அந்த வேல்ல புலால் வாட வருமா, அந்த புலால் வாசத்தோடு எடுத்து சென்று அவனை சண்டைக்கு அழைத்து அவன் உடலை இரு கூறாக மாற்றி தேவர்களுடைய துன்பத்தை தீர்த்த பெருமாள், தேவர்களுடைய துன்பத்தை தீர்த்த பெருமாளே, இமையவர் ஏதம் தீர்த்த பெருமாளே, விரிதமிழால் அங்கூர்ந்த பரபுகள் பாடன்று ஆட்கொண்டு அருள்வாயே, விரிந்த அழகிய தமிழ் மொழியால் மிக்க மேலான திருப்புகளை பாடுவாயாக என்று எம்மை ஆட்கொண்டு நீ அருள் புரிய வேண்டும் என்றார். இதுதான் பாட்டினுடைய கருத்து. முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் வாரி மீதே எழு திங்களாலே. தானனா தானன தந்த தான, தானனா தானன தந்த தான, தானனா தானன தந்த தான, தானனா தானன தந்த தான. வாரி மீதே எழு திங்களாலு மாறவேலேவிய அம்பினாலு, வாரி மீதே எழு திங்களாலு
மாறவே தேவிய அம்பினாலே பாரிலாம் ஏசிய பண்பினாலே பாவியே நாவி மயங்கலாமோ பாரிலாம் ஏசிய பண்பினாலே பாவியே நாவி மயங்கலாமோ சூரனில் மார்புதோலைந்த வேலா சோதியே தோகைய மருந்த கோவே சூரனில் மார்புதோலைந்த வேலா சோதியே தோகைய மருந்த கோவே மூரிமால் யானை மணந்த மார்பா மூவதேவாதிகள் தம்பிரானே மூரிமால் யானை மார்பா மூவதேவாதிகள் தம்பிரானே மூவதேவாதிகள் தம்பிரானே மூவதேவாதிகள் தம்பிரானே. சரணம். இந்த பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது ஒரு பெண் பாடுவது போல இருக்கும். அன்னகிரிநாத சுவாமி பெண்ணா பாவிச்சு என்னுடைய கணவன் முருகன் என்னை விட்டு பிரிஞ்சுட்டான். அதனால எனக்கு நிலைகள் ஏற்பட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்ற ஆரூரனை பிரிஞ்சதுனால வளை கழலுமாறும் கூடி ஊடுமாறும் இவை உணர்த்த வல்லீர்களேன்ற. ஆரூரனை பிரிஞ்சுட்டாராம் சுந்தரமூர்த்தி சுவாமி. பெண்களுக்கு இந்த நோய் வரும். தன்னுடைய கணவனை இழக்கும் போது அவனை நினைச்சு 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 அந்த பிள்ளை உடம்பு இழைச்சிருவாளாம். இழைச்சா என்ன ஆகும்? கையில இருக்கிற வளைவி தன்னால கலண்டு விழுகுமா. அப்படி நான் ஆரூர் பெருமான் தியாகேச பெருமானை பிரிஞ்சிருக்கேன், அதனால அணிவலைகள் கலண்டுச்சு, நான் அவனிடத்துல கூடி ஊடணும், இதை அவன்கிட்ட சென்று உணர்த்துங்கள் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றேன். சங்க இலக்கியத்தில் நிறைய பாட்டு இருக்கு, ஆனா இந்த இடத்துல இதுதான் பொருந்தும். சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னாதான் பொருந்தும். ஏன்னா பதிவாக்குல பசுவாக்க கடக்கக்கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னதுதான் இங்க பொருத்தமா இருக்கும். நான் சுவாமியை விட்டு பிரிஞ்சுட்டேன், அது என்னுடைய தலைவன், அவனை விட்டு பிரிஞ்சதுனால எனக்கு விரகதாபம் ஏற்பட்டது, என்னுடைய வலைகள் கலண்டு விழுந்தது. தோழிமார்களே, பாங்கிகர்களே, இதை நீங்கள் தியாகேசனுக்கு உணர்த்துங்கள், இவை உணர்த்த வல்லீர்களே அப்படின்னு கேட்கிறார். அவனை பிரிஞ்சதுனால வலை கலலுமாறும் அவருடைய வளைவையெல்லாம் கலந்து விழுந்துச்சான். அப்படி நாயக நாயகி பாவத்திலே அமைத்து பாடுவது இந்த பாடல். வாரினா கடல், அந்த கடல் மீதே எழக்கூடிய திங்கள் உதிக்கின்ற சந்திர நாடு, மன்மதன் ஏவிய மலர் அம்புகளினாலே அதெல்லாம் ஏசிய பண்பினாலே இந்த உலகத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் இகழ்ந்து ஏசும் பொழுது பாவியேன் ஆவி மயங்கலாமா? மயங்கிறது சரியா? உன்னை பிரிந்துட்டேனே, உன்னை பிரிந்து பாவம் செய்த தலைவியாகிய நான் என் உயிர் போகக்கூடிய நிலையில நான் மயங்கி கிடக்கேன். சூரனின் மார்பினை தொலைத்த வேளா, சூரனுடைய பெரிய மார்பை இரண்டாக துளைத்த வேளவனே, ஜோதியே தோயமர்ந்த கோவே, ஜோதி சொரூபமானவனே, மயில் மீது அமர்ந்திருக்கும் கோனா அரசனே, பெருமையும் சிறப்பும் ஆசையும் கொண்ட யானையை மணந்த மார்பா, யானை தெய்வ யானையை மணந்த திருமார்பினை உடையவன். மூவர் மும்மூர்த்திகள், ருத்திரன், திருமால், பிரம்மன், இந்த மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனே. இதுக்கு ஓமம் என்ன தெரியுமா? கடல். அதான் சொல்ற, கடல்ல இருந்து உரிக்கக்கூடிய சந்திர நாடை சந்திரன், மன்மதன் எய்யக்கூடிய அம்பினாலே அந்த விரகதாபத்தினாலே மலர் கணைகள், இதெல்லாம் என்ன கூறு தெரியுமா? பிரிவு. நான் எப்படி கடல்ல இருந்து சூரியன் உதிக்குது, அது உதிக்காம இருந்தா அது சிறப்பா இருக்குமா? மன்மதன் மலர்பான தொடுக்கணும், இதெல்லாம் தலைவனை பிரிந்த தலைவி புலம்புவதாக அமைந்திருக்கிறது. நான் உன்னை பிரிஞ்சுட்டேன், ஆக என்னுடைய உயிர் போகுது. ஏன்னா புகழும் கொடுக்கும் உயிரும் கொடுக்கும். தலைவனை எண்ணி தலைவி நினைந்து தன்னுடைய உயிரை மாய்ப்பாள். நோம்பலா நோற்பாள், தகுணங்கேப்பா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமர ஆய்மகள் நோக்கி
நடுங்கு சுவல சிந்த கையால் கொடுங்கோவல பின்னின்று உய்தரோ இன்னே வருகுவர் தாயார் என்போம் நன்னார் நன்மொழி கேட்டனம். விருச்சி கேட்டல் முல்லைப்பாட்டுல இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தலைவி தன்னுடைய நிலையிலே இருந்து இறங்கி மிக வருந்துவாள் தன்னுடைய தலைவனுடைய வரவை ஏற்று. இந்த பாடலை இங்க சொல்லி, நான் உன்னை பிரிந்து இருக்கிறேன், பிரிந்து இருக்கிறதுனால இந்த நிலை எனக்கு அடைந்தது. ஆக நான் இப்படி இருந்து மயங்கலாமா சாமி? சூரனுடைய மார்பை தொலைத்தவனே, சோதி சொரூபமாக விளங்கக்கூடிய மயில் மேல வரக்கூடிய அரசனே, பெருமையுடைய தெய்வயானையை மணந்த திருமார்புடையவனே, மும்மூர்த்திகளுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சுவாமியே, நீ என்னை பரிவோடு வந்து காத்து என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும், என்னை நீ அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண்ணாகப்பட்டவள் பாடுவது போல இந்த பாடலை சுவாமி நமக்கு அமைத்திருக்கின்றார். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். நிறைவு திருப்பகல். ஏறுமையில் ஏறி. ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று. ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று. கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்று, புன்றுவவேல் வாங்கி நின்ற முகமொன்று. கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்று, புன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. முருகாசரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. முருகாசரணம். இந்த பாடலை அருணாச்சலமான திருவருணையிலே அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்கின்றனர். மங்கள பாடல். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் உண்டு. ஏறத்தக்க மயில் மேல ஏறி, சிறப்பான மயில் மேல ஏறி திருவிளையாடல்களை செய்வது உன்னுடைய ஒரு முகம். ஈஸ்வரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. சிவபெருமானுக்கு ஞானோபதேசம் செய்தது உன்னுடைய ஒரு முகம். கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. உன்னிடத்திலே வந்து அடியார்கள் வேண்டி விண்ணப்பம் செய்யும் பொழுது அவர்களுடைய இரு வினைகளையும் அந்த இரு வினையும் தீர்க்கக்கூடியது உன்னுடைய ஒரு முகம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. குன்றுன கிரவுஞ்சகிரி, அந்த கிரவுஞ்சம் ஊடுருவும்படி வேலை செலுத்தியதும் பின்பு அமைதி காத்து நின்றதும் உன்னுடைய ஒரு முகம். மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. உனக்கு எதிரியாக நின்ற சூரர்கள், அந்த சூரர்களை வதைத்தது உன்னுடைய முகம். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளியை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு வந்தது உன்னுடைய ஒரு முகம். ஆறுமுகமான பொருள், அந்த வகையிலே ஆறுமுகனாக நீ காட்சி அளிப்பதன் பொருளை எனக்கு சொல்லி அருள வேண்டும். நீ மயில் மேல ஏறி விளையாடுற ஒரு முகம், சிவபெருமானிடத்துல பேசுற ஒரு முகம், அடியார்கள் வினையை தீர்க்கிறது ஒரு முகம், குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒரு முகம், சூரனை வதம் செய்யும் பொழுது நீ நின்றது ஒரு முகம், வள்ளியை மனம் உணரும் போது நீ வந்தது ஒரு முகம். இப்படி ஆறுமுகமாக இருக்கிறாயே சுவாமி. ஆறுமுகமான பொருள், இப்படி நீ ஆறுமுக கடவுளாக இருக்கின்றையே, நீ ஆறுமுகனாக காட்சி அளிக்கிறையே ஆறு வகையில இருந்து. இதற்கான பொருள் என்ன? ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆதினா தொன்மையும் பழமையும் வாய்ந்தன்னு பொருள். தொன்மையும் பழமையும் வாய்ந்த திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே என்று கேட்கின்றார். இதுக்கு உள்ளார்த்தமான பொருள் ஒண்ணு உண்டு. எனது உள்ளம், நமது மனசு, இந்த மனசு மயில், இதுல ஏறி முருகப்பெருமான் விளையாடுகின்றான்னு ஒன்று. இரண்டாவது, எனக்கு குருவாக வந்து அவன் அருளியும். மூணாவது, என்னுடைய வினைகள் எல்லாம் அவன் தீர்த்தும். நாலாவது, நான் கொண்டுள்ள பந்த பாசங்களை எல்லாம் அவன் வேளால் அழித்தும்.
அஞ்சாவது நான் என்ற அகங்காரங்களை எல்லாம் அடக்கியும். 6 என்னை உன்னோடு புணர்த்தருளி. இப்படி 6 திருமுகமும் நமக்கு இந்த கருணையை புரிகின்றது. இறைவனுடைய 5 முகங்களினுடைய பரத்தையும் உமாதேவியினுடைய திருமுக இகத்தையும் இந்த 6 முகங்களும் சேர்த்து இகபர சௌவாக்கியம் அதை அருளக்கூடியதுதான் இதுக்கு பொருள். எல்லாரிடத்துல இருக்கான் முருகன். நமது உள்ளத்திலே மயில் மேல இருந்து விளையாடுறான். நமக்கு அவன் குருநாதனாக வந்து உபதேசிக்கின்றான். இன்னொரு முகத்தினால நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குறான். 4வது முகத்தினால நம்ம கொண்ட பந்த பாசங்களை எல்லாம் ஒழிக்கின்றான். வேளால் ஒழிக்கின்றான். அது அவனுடைய 4வது முகம். 5வது முகம் நான் எனது என்ற அகங்காரங்களை எல்லாம் அடக்குகின்றான். 6வது முகம் அவன் என்னோடு எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படி அவன் 6 திருமுகங்களால எனக்கு கருணை புரிகின்றான். சிவபெருமானுக்கு 6 முகம். ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம்னு 5 சொல்லுவாங்க பொதுவா. 6வதாக ஒரு முகம் இருக்கும். அதுக்குத்தான் அதோ முகம்னு பேரு. 6 முகம் சிவபெருமானுடைய அதோ முகம் என்பது அவர் ரொம்ப கோபப்பட்டால் வெளிப்படும். மன்மதனை எரிச்சது அதோ முகத்திலிருந்து. நல்லா புரியணும். சிவபெருமானுக்கு 6 முகம் உண்டு. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம், அதோன்னு பேரு. அந்த அதோ முகம் சிவபெருமான் கோபம் கொண்டாவர். மன்மதனை எரிக்கும் போது அந்த எரி கனலில் இருந்து வந்ததுதான் இந்த ஆறுமுகமான பொருள். 6 முகத்தில இருந்து வந்த பொருள் தான் ஆறுமுகமான பொருள் இந்த முருகவேல். இந்த முருகவேலாகப்பட்டவன் உமாதேவியினுடைய திருப்புதல்வன், சிவபெருமானுடைய மைந்தன். சார் சிவன் தெரிந்து பிறந்தார், அப்புறம் ஏன் உமாதேவியினுடைய மைந்தன்னு சொல்றீங்களே அப்படின்னா, சிவமும் உமாதேவியும் வேறு வேற அல்ல. சிவம் பிரிப்பின்றி இருக்கும். இன்னும் வழங்க மாதிரி சொல்லவா, சூரியன்ல இருந்து வர ஒளிக்குத்தான் உமான்னு பேரு. சூரியன் ஒண்ணுதான், அதுல இருந்து வர ஒளிக்கு உமான்னு பேரு, உமாதேவின்னு பேரு. மின்சாரம் ஒண்ணுதான், அது ஹீட்டருக்கு போகும்போது தண்ணி சூடாது, ஃபேனுக்கு வரும்போது காத்து வருது, விளக்குக்கு போகும்போது கிடைக்குது. இப்படி பொருள் ஒண்ணு, அது பற்றும் போது அது வேறு வேறாக காட்சியாக நமக்கு தெரிகிறது. அவன் இறைவன் ஒருவன். அவனுடைய ஒளி, அவனுடைய ஆற்றல், அருளுக்குத்தான் பராசக்தின்னு பேரு. ஞானத்துக்கு முருகனை சொல்றோம். ஞான பண்டித சாமி நம்ம முருகனை சொல்றோம். பரிதி சிவபெருமான், சூரியன் சிவபெருமான், அருளு பராசக்தி, அதில் இருக்கக்கூடிய வெம்மை முருகவேல், அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் விநாயகன். இதெல்லாம் ஒண்ணுன்னு உணர்றா அப்படின்னு வாரியார் சுவாமி சொல்லுவார். வண்ணச்சரவம் பல பாடல்ல சொல்லி இருக்கிறார். அப்படி இவர்கள் யாரும் வெவ்வேறுவர் அல்ல என்று பிரிக்க கூடாத நிலையிலே சிவமும் சத்தியுமாக தாதான்மிய தொடர்பாக இருவரும் இணைந்து நிற்கின்றார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களாகிய நமக்கு தாயாகவும் சேயாகவும் தந்தையாகவும் மாமனாகவும் மாமியாகவும் இருந்து அருள் செய். அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமன் நீ, மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் நீ, ஒன்பொருளும் நீன்றார். அப்பர் சாமி சொல்றார், சாமிய மாமான்னு நினைக்கலாமா? மாமா எப்படி? அன்புடைய மாமனும் நீ. எக்ஸாம்பிள் எங்க ஊருக்கு வருவாருங்க, மாமனாக வழக்குரைத்தார். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ. கண்ணாசன் எழுதினார், மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. அப்படி சுவாமி நமக்காக பாருங்க, மாமனாக வந்தார். பாண்டி நாட்டுல ஒரு குடும்பம், பெரிய செல்வந்தரான குடும்பம். அந்த குடும்பத்துல தலைவன் இல்லறத்தை நல்லறமாக நடத்துறான். ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. அவர் இடத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு துறவுக்கு போயிடுறான். கடைசியில துறவுக்கு போகணும். சீவக சிந்தாமணியில சீவகன் 8 பெண்களை திருமணம் பண்ணி கடைசியில துறவுக்கு போயிடுவான். இது எதுக்கு அவன் 8 பேர் கல்யாணம் பண்ணணும்? தேவையில்லாத இருந்தாலும் பாடி இருக்கான், அது வேற போகாத. அப்படி மனிதனாகப்பட்ட யாவருமே இல்லறத்தை நடத்தி, இல்லற தர்மத்திலே கடைபிடித்து, ஒழுக்க முறையிலே இல்லறத்தை நல்லறமாக நடத்தி, இறுதியிலே துறவு நோக்க வேணும். அதுதான் சாயங்காலம் சங்கரான்னு சொல்லாதுன்றாங்க. இளமையிலே நம்ம இறைவனுக்கு ஆட்படணும். இல்லறத்திலே இருந்து கொண்டு இல்லற தர்மத்தை கடைபிடிக்க வேணும். எப்படி தெரியுமா? தாமரை இலை தண்ணியில பட்டும் படாம இருக்கும். அதுபோல மனைவியோடு மக்களோடையும் அவங்க திருமணம் பண்ணவங்க, நான் சன்னியாசிகளுக்கு சொல்லல, பிரம்மச்சாரிகளுக்கு சொல்லல, திருமணம் பண்ணுனா அந்த திருமண தர்மத்தை கடைபிடிக்கணும். குறிப்பிட்ட காலம் வாழணும்.
நம்மால் இந்த உலகத்திற்கு வந்த குழந்தைகளை நல்ல நிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதிலேயே இருந்து செத்து போகாம இறைவனை தேடணும். இறுதி காலத்துல துறவு நோக்கணும். அப்படி நான் துறவுக்கு போறேன்னு அந்த நபர் பொன்பொருளை எல்லாம் மனைவிக்கும் மகனிடத்துல கொடுத்து போயிட்டார். அவனுடைய தங்கச்சி புருஷன் எல்லாரும் சேர்ந்து அவன் போனவன் வந்தானா வரலையான்னு தெரியல. இவங்க 2 பேர்ட்டையும் சொத்து இருக்கு. அவருடைய மனைவிட்டையும் அந்த பையன்ட்டையும் சொத்து இருக்கு. இதை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு பிரச்சனை பண்ணி ஊர்ல பஞ்சாயத்து வச்சு இவங்க எங்க அண்ணனை கொண்டுட்டாங்க, சொத்தெல்லாம் எங்களுக்கு பறிமுறுத்துங்க. இப்படி நேரத்துல சுவாமியே அந்த இடத்துக்கு வந்து சாட்சி சொல்லுவோம். இப்படி பல லீலைகளை சுவாமி பண்ணுவார். இதெல்லாம் அவர் நமக்காக கொண்ட வேடங்கள். கௌரி என்ற பெண் ஒருத்தி, வைஷ்ணவர், திருமாலை வழிபாடு பண்றோம். அந்த குடும்பத்துல கட்டி கொடுக்குறாங்க, போய் வாழ்றா. சிவபெருமான் பேரையே சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க குடும்பம் வைஷ்ணவம், சிவபெருமான் பேரையே சொல்றா. சிவபெருமான் வந்துட்டார். எப்படி வரார்? கிழவனாக வரார். உள்ள அடைச்சு சாப்பாடு போடுறா. வெளியூருக்கு போன அவனுடைய அந்த கௌரியினுடைய மாமியார் கணவனார் அவங்க வைஷ்ணவங்க, அவங்க வாராங்க. வரும்போது கிழவனாக வீட்டுக்குள்ள வந்து சிவபெருமான் சாப்பிடுறார். அந்த நேரத்துல என்ன உள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கணவனும் மாமியாரும் அவருடைய கணவனும் பாக்குறாங்க. உள்ள டக்குன்னு சாமி இளைஞனாக மாறிட்டார். அப்ப என்ன தெரியுமா பண்ணா மாமியாக்காரியும் புருஷன்காரனும், என்னுடைய இந்த கௌரி அவளை மதுரையிலிருந்து திருமணம் பண்ணிட்டு வந்தோம், அவ இன்னொரு ஆடவனோட உள்ள இருக்கா அப்படின்னு ஊரை பூரா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவளை அவ்வளவு இடையூறு பண்ணுவான். சிவபெருமான் பேரை சொல்லக்கூடாதுன்னுவான். அப்படி சித்திரவதை பண்ணுவான். சிவபெருமான் நினைச்சார், கிழவனாக வந்து வீட்டுக்குள்ள போறார், உள்ள இளைஞனாக இருக்கிறார், இவங்க எல்லாம் பழி சொல்லணும்னு கூப்பிடுறாங்க, இவளை அசிங்கப்படுத்தணும், இவளை வீட்டை விட்டு விரட்டணும், இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து தப்பேன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஊரெல்லாம் ஒண்ணு கொடுது, கதவை தட்டுறா, திறக்கிறா, உள்ள சாமி குழந்தையா இருக்க. விருத்த குமார பாலரான படலம். விருத்தம்னா கிழவன், இளைஞன், குமாரன் இன்னொரு பாலனாக மாறிட்டார். எப்படி இயல்புக்கு பகையா இருக்கா? ஒருத்தன் குழந்தையா இருந்து இளைஞனா இருந்து கிழவனாவான். சாமி எப்படி கிழவனாக வந்து இளைஞனாக இருந்து பாலனாக மாறினார்? அப்படி சொன்ன பாலனாக மாறி, என்னடா உள்ள நம்ம ஆடவனை பார்த்தோம், குழந்தை இருக்கே, என்னன்னு தெரியலையேன்னு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உள்ள யாரடி மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது அந்த குழந்தை அங்கே இருக்க நீ மீனாட்சியோடு வானிலே சிவபெருமான் விடையிலே தோன்றி, கௌரி இப்படி தீய எண்ணம் இருப்பவர்களோடு நீ இருக்க வேண்டாம், எங்களோடு வாணி சிவபெருமான் கூட்டிட்டு போயிரு. இத்தகைய நிலையில எல்லாம் ஆன்மாக்கள் இறைவன் மேல அன்பு கொண்டிருந்தான். காரைக்கால் அம்மையார் புனிதவதியாக இளமையில இருக்கும் பொழுது சிவபெருமானை வேண்டி நாள்தோறும் சிவ பூஜை பண்ணார். சிவபெருமான் அவங்க வீட்டுக்கு சாப்பிட கிழவனாக வந்தார். வந்தவருக்கு அந்த அம்மையார் சாப்பாடு பரிமாறி மாம்பழம் எல்லாம் கொடுக்குறார். என் வீட்டுக்காரர் கொடுத்த மாம்பழம் நான் இப்படி அந்த கிழவனுக்கு கொடுப்போம்னு அவ எண்ணி இருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு அம்மை கிடைத்த மாத்திருக்கா? கிடைக்க மாட்டார். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான்னு சிவபெருமான் சொல்றார். கைலாயத்துக்கு போறார், சுவாமியை பார்க்கணுமே. அப்ப சிவபெருமான் இருக்கிற மலை, அந்த மலையில ஏறலாமா? அழகால நடந்து போறா. பராசக்தி பார்த்து பயப்படுறா. யாரு ஒரு அணங்கு வருகிறாளே சாமி அப்படின்னு கேட்கும்போது, வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காண்றார். ஏம்மா என் அம்மாமா, பிறவாயாக்கை பெரியோன் ஆதி அந்தமில்லா அருட்பெரும் சோதியான சிவபெருமான் சொல்றா, இவ எங்க அம்மாமா. ஒரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? ஏன் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மான்னாரு தெரியுமா? கல்யாணம் பண்ணி புருஷனோட நாகப்பட்டினத்துல வாழ்றா. இவர் சாப்பாட்டுக்குன்னு போறாரு, போய் மாம்பழம் கேட்கிறாரு, அந்த அம்மா கொடுத்துடுறா. கொடுத்ததுனாலதான் இவருக்கு மறுபடியும் புருஷன் வந்து கேட்கிறான், ஒரு மாம்பழத்தை கொடுக்குறா. இன்னொன்னு எங்கடின்னு கேட்கிறா, இன்னொன்னு எடுத்து வந்து அம்மா வைக்கிறா. ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது சிவபெருமான் இடத்துல நான் பெற்றேன்னு உண்மையை சொல்றேன். அதை நம்பாம டெஸ்ட் பண்றான். டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடறான், இவளுக்கு சிவனுடைய அருள் இருக்கு, இவளோட நம்ம எப்படி இருந்து இல்லற தர்மத்தை நடத்துறதுன்னு பயந்து ஓடி போய் மதுரை பக்கம் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப கணவன் மனைவி 2 பேரும் வாழ்ந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம வம்பா போய் அந்த வீட்டுல மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு அவங்க 2 பேரையும் பிரிக்க நம்ம ஒரு காரணமாக இருந்தோம். அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1-2 குழந்தை உண்டாயிருக்கும். அதை தடுத்தது நம்ம தான். அதனால உனக்கு நானே குழந்தையாக இருக்கிறேன்னா சிவபெருமான்
வரும் இவள் நம்மை பேணும் என்னை பாதுகாக்கக்கூடிய தாய் அப்படி. என்னம்மா வேணும் சாமி? உனக்கு நடனத்தை நான் பார்க்கணும். முன்னாடி திருப்பூர்ல பார்த்தோம்ல, ஆலங்காடைய நப்பன் ஆடும் இடம் ஆலங்காடைன்னா, ஆலங்காட்டுக்கு வா, நான் அங்க வரேன்ட்டார். வந்துட்டார். நள்ளிரவு, சுடுகாடு, பார்வதி, சிவபெருமான், காரைக்கால் அம்மை 3 பேர் இருக்காங்க. என்னம்மா வேணும்? ஆலங்காடு வந்துட்டேன். என்ன வேணும்? இரவாத இன்ப அன்பு வேண்டும் பின் வேண்டுகின்றார். சாமி, பிறக்க கூடாது, பிறந்தால் உன்னை மறக்க கூடாது. அதனால கேபி சுந்தராம்பாள் அந்த பாட்டை அப்படியே வச்சு பாடினா. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். வேற என்னமா வேணும்? இன்னும் வேண்டும். என்ன வேண்டும்? அறவா நீ மகிழ்ந்து ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றான். கீழே இருக்கணுமா? அப்படியே நீ கீழே இரு, அமர்ந்தே இரு, நான் ஆடுறேன், நீ பாடு, நீ வாசி, நீ தாளம் போடு, நான் ஆடுறேம்மா. அதனாலதான் 63 நாயன்மார்கள்ல 24வது ஆளாக காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுத்தார். பேய் வடிவம் வேண்டி பெற்றார். சிவபெருமான் மீது கொண்ட அன்பினால். ஆக நம்ம யாரெல்லாம் இறைவனிடத்துல அன்பு கொள்றோமோ, ஒரே பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் நம்ம என்ன ரூபத்துல அவனை நினைச்சு வழிபாடு பண்றோமோ அவன் குருவாக வந்து நமக்கு அருள் செய்வான். இப்ப நம்ம அவனை முருகான்னு நினைச்சா அவன் அங்க வந்து அருள் பண்ணுவான். விநாயகான்னு நினைச்சா அவன் நமக்கு வந்து அருள் பண்ணுவான். தேவின்னு நினைச்சா அவன் தேவியாக வந்து அருள் பண்ணுவான். எந்த தெய்வத்தை கண்டாலும் அங்கே உமா மகேஸ்வரன், அர்த்தநாரி, நாரிவாகன், மாதொருவாகன் அவன்தான் வருவான் என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டு இகபர சௌபாக்கியங்களை நல்கும் இந்த திருப்புகளை பாடி பயன்பெறுமாறுன்னு சொல்லி வகுப்பினை நிறைவு செய்கின்றோம். முருகாசரணம். அடிப்படை திருப்புகள், எளிமையான திருப்புகள் என்ற தொகுப்பிலே இந்த புத்தகத்தை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். 50 பக்கம் 59 பாடல் படித்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்பிலே நிறுவனம் பாடத்திட்டமாக வைத்துள்ள முருகவேல் பன்னீர் திருமுறை தொகுதி 5, அதுல 315 பாடல் இருக்கும். அந்த தொகுப்புல இருந்து 40-45 பாடல் அடுத்த வகுப்புல நம்ம காண இருக்கின்றோம். ஆக இந்த எளிய திருப்புகள் பாடல்கள் இந்த வகுப்போடு நிறைவு பெற்றது. உங்களுக்கான ரெக்கார்டிங் குழுவிலே அனுப்பப்பட்டுள்ளது. முருகாசரணம். நன்றி, வணக்கம்.